கோலவேலி அம்மா, ராஜகாளி அம்மா, பண்டாரி அம்மா, பங்காளி அம்மா, ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா. அம்மா போற ஓக்க பார்த்தா நம்ம தான் வந்து பார்த்தோன்னா பொண்ணை வரிசையா தேடி போட்டு போல இருக்கு. உன் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை காட்டுமா, ஒரு நல்ல பொண்ணை காட்டுமா. நான் வருஷத்துக்கு ஒரு saree கட்டினா அது அடுத்த வருஷம் அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது. அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா 365 நாளுக்கும் 365 saree வேணும். பத்தினிக்கு பஞ்சாங்க பார்க்க போனாலா, அங்க 10 புருஷனுக்கு யோகம் இருக்கா. ஏமா இந்த புள்ள 365 நாளைக்கு 365 புடவை கேக்குது, அது ஓகே. 365 புடவைக்கு பதிலாக வேற எதையாவது கேட்டா நான் எங்கம்மா போறது? சத்தியமா இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகாதுமா. வேற நல்ல பொண்ணை காட்டுமா, வேற நல்ல பொண்ணை காட்டு. நகை வேணும், 100 சவரன் நகை, கார் வேணும், அப்புறம் எங்க அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு. அது அடுத்த வீட்டுக்காரிக்கு ஆம்பளை பிள்ளை வர வச்சுட்டு எய்த்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு சேர்த்தாலாம். 100 சவரன் நகை, பணம், காரு, வீடு, ஏற்கனவே நான் லவ் பண்ண லவ்வரு, என் அப்பனோட சின்ன வீட்டோட சித்தி எல்லாமே வேணும்னு கேட்பா போலேயப்பா. இவ சத்தியமா நமக்கு செட் ஆகாதுமா, வேற பொண்ணை காட்டுமா. பினான்சியல் செக்யூரிட்டி கிடைக்கும், எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். ஜுவல்ஸ்லாம் எப்ப வேணாலும் என்னோட ஃபியூச்சர்ல ஹஸ்பண்ட் யாரும் வச்சு ஏதாவது செய்யலாம். இந்த பாரு, அதுக்கு நீ ஒரு நிதி அமைச்சரையோ இல்ல ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் கல்யாணம் பண்ணும். இன்னொரு வாட்டி இதே மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா இங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிடுவேன். நகை கேட்டிருக்கேன் சார். 50 சவரன் நகை. அம்மா வந்து இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு அப்போதைக்கு எந்த புதுசா இருக்கோ அந்த மாடல் தான் வேணும். அம்மாவோட பழைய டிசைனுக்கு புது டிசைன் ஓகேப்பா. ஆனா கல்யாணம் முடிச்சு 50 வருஷம் கழிச்சு இதுதான் என் புருஷன், என்னை நல்லா பாத்துக்கிறியா, நல்லா கவனிச்சுக்கிறியா எல்லாம் சொல்லிட்டு இது ஓல்டு டிசைன் ஆயிடுச்சு, அதுக்கு பதிலா எனக்கு வேற டிசைன் வேணும் கேட்டா புருஷன் நானுதான் இப்படி தப்பா போவேன். செட் ஆகாதுமா இந்த புள்ள, எனக்கு செட் ஆகாது, வேற எதை காட்டுவா. டிமாண்ட் பண்றது வந்து ஒண்ணுதான் சார், கிராண்ட் வெட்டிங். அந்த வெட்டிங்ல நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கணும். சே இட் ரைட் ஃப்ரம் மை இன்விடேஷன் கார்டு டு தி எண்ட் ஆஃப் மை கிஃப்ட் பேக். கிராண்ட் வெட்டிங்னா அவங்கவுங்க பார்வைக்கு கிராண்ட் வெட்டிங் வேற வேற மாதிரி இருக்கும். சென்னையில என்ன மண்டபம்? ஸ்ரீவாரி. இது ஸ்ரீவாரியா? ஒரு நாள் வாடகை தெரியும்ல. ஓகே, ஸ்ரீவாரியில ரிசப்ஷன். பொறுப்பா என்னது ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்திலயா? ஏமா கல்யாணம் பண்றதுக்கு ஆள் தெரியா இல்ல ஐபிஎல் மேட்சுக்கு வந்து ஆள் தெரியா? சத்தியமா உனக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேமா, உனக்கு நான் செட்டே ஆக மாட்டேன், நான் கிளம்புறேன். ஒரு பிளாட் சார். அதுக்கப்புறம் வந்து பைக்ஸ், ஐ லைக் பைக்ஸ். அதனால ஒரு சுசுகி பைக், ஒரு ஆரி பைக் அவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். 2 பைக். அதுக்கப்புறம் வெட்டிங்ல வந்து ரொம்ப பெரிய டிமாண்ட் இல்ல. வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும். ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. அன்னைக்கு ஹெலிகாப்டர் வாங்கணும்னு சொல்ல, அன்னைக்கு ஒரு என்னமா இல்ல சார், ஏதோ கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க. வாங்கலாம் முடியாது, வாங்கலாம் சொல்ல. அன்னைக்கு ஒரு நாளைக்கு வாடகை எடுத்து அப்படி வந்து இறங்குனா அது நல்லா இருக்கும்ல. அது ஒரு டிமாண்ட் மாதிரி, அது ஒரு ட்ரீம் மாதிரி. அதுக்கு நீ கபாலி பட ப்ரொடியூசர் கலைப்புலி தானுவத்தமா கல்யாணம் பண்ணோம்.